பகுதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும், கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆக ரெட் அலர்ட் கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் வீடியோ மூலமாக இன்றைக்கி தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயர் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லா துறை அதிகாரியும் கூட்டி எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அமைச்சு வச்சுருக்கிறோம். எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கெங்கே அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அதை எச்சரிக்கை சொல்லுகிற அந்த பணியை தான் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். சென்னையும் பாதிக்கப்படும். சென்னையிலும் அதிக மழை பெய்யுன்னு சொல்றாங்க. எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க. அவங்களும் அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் வஞ்சிக்காம இருந்தால் போதும். அதுதான் முக்கியம். அவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்போதுமே அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு. ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.